கார்வண்ணன் கண்ணபிரான் கமலத் தடங்கண்ணன் தன்னை ஏர்வள ஒண்கழனிக் குருகூர் சடகோபன் சொன்ன சீர்வண்ண ஒண்தமிழ்கள் இவை ஆயிரத்துள் இப்பத்தும் ஆர்வண்ணத்தால் உரைப்பார் அடிக்கீழ் புகுவார் பொலிந்தே என்று பாடுகிறார். காளமேகத்தைப் போல களைப்பை நீக்கவல்ல வடிவழகு கொண்டவனாக கிருஷ்ணனாக வந்து அவதரித்து அத்தகைய வடிவத்தை நான் அனுபவிக்கும்படி மிகப்பெரிய உபகாரம் செய்தவனாகவும் என்னுடைய சரீர சம்பந்தம் குறித்து, அதாவது இந்த சம்சாரத்தில் உள்ள நிலை குறித்து நான் அஞ்சிய போது நிறமுடை நாள் தடந்தோள் என்று தன் வடிவழகை எனக்கு காட்டி சமாதானம் பண்ணினான் அல்லவா? அத்தகைய வடிவழகு முழுவதும் தன் திருக்கண்களில் அடங்கும்படி மலர்ந்த தாமரைகள் நிறைந்த குளம் போல குளிர்ந்த அழகை கொண்ட திருக்கண்கள் உடையவனாகவும், இப்படி காளமேக சியாமளனாய் செந்தாமரை கண்ணனாய் ஆஸ்ரித சுலபனாய் இருக்கிற அந்த கண்ணன் எம்பெருமானை குறித்து ஏர்களுடைய வளம் அதிகமாக உள்ள அழகான வயல்கள் நிறைந்த ஆழ்வார் திருநகரிக்கு தலைவராக உள்ள நம்மாழ்வார் அருளி செய்த நேர்த்தியான சீர்களுடன் கூடிய அழகான தமிழால் ஆனதும் சீரும் சந்தமும், அதாவது செய்யுள் இலக்கணமும் ஓசையும் நிறைந்ததும் அர்த்தத்தின் ஆழ்பொருள் கொண்டதும் ஆகிய 1000 பாசுரங்களுக்குள்ளே உள்ள இந்த 10 பாசுரங்களை தொண்டர்க்கு அமுதுண்ண என்பதற்கேற்ப அமிர்தபானம் பண்ணுவாரைப் போல, அதாவது ஏனோதானோ என்று சொல்லாமல் நெஞ்சு கனிந்து அமிர்தம் பருகுவது போல சொல்ல வல்லவர்கள் தங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை அடைந்து எம்பெருமானாரைப் போல, அதாவது ராமானுஜரைப் போல ஒரு 100 ஆண்டு காலம் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயோடு இங்கு வாழ்ந்து அதன் பின் ஒரு தாயின் நிழலிலே ஒதுங்குவாரைப் போல மிக உயர்ந்த இடமான அந்த கிருஷ்ணனுடைய திருவடிகளை அடைய பெறுவார்கள் என்று இந்த பதிகத்தின் பலனை அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.